அம்மா அம்மாய் ஏமோய் சும்மா கூட்டுப்பா. என்னம்மா அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறா? சும்மாதாம்மா. செய்கிற வேலையை விட்டுட்டு அம்மா அம்மான்னு கூப்பிட்டேன். இந்த வேலையை நான் எப்போ செய்யறது? சும்மாதாம்மா கூப்பிட்டேன். என்ன வேலை பண்ணுறேன்னு கேட்கலான்னு கூப்பிட்டேம்மா. என்ன வேலை பண்ணுறேன், என்ன வேலை செய்கிற மாதிரி உனக்கு தெரியுது? தக்காளி பழம் எடுக்கிற மாதிரி தெரியுது. தக்காளி பழம் தான் இருக்குது. தக்காளி தான் விலை இல்லையே. விலை இல்லையா? ஆமாம். ஏன்? பொட்டி 500 ரூபாய்க்கு போல ஒரு நாளைக்கு அந்த சட்டியில் ஒரு சட்டி கூட வரல பழம். இப்போ தள்ளுது. அது வாட்டில் 4 கூட 3 கூட அது வாட்டில் காய்க்குது. காய்க்குதா? கடை கொண்டு போனா பொட்டி 100 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. கிலோ கணக்கு எவ்வளோன்னு கேட்டால் நாங்கள் ஓரம் 20 ரூபா 25 ரூபாய்க்கு போடுறோம். வாங்கிட்ட நான் லாபம் வாங்க நிறையா கொடுத்து வாங்கி நான் நடத்துக்கா விற்க முடியும். அவ்வளோதான் போட்டா போட்டு போராடி போ அப்படிங்கிறாங்களா? அப்படிங்கிறாங்க. சொல்லுவாங்க சொல்லுவாங்க. அல்ல இந்த விவசாயத்தோட கஷ்டத்தை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. புரியறதுக்கெல்லாம் ஆள் இல்லைப்பா. இல்லை பாடுதே பழையம் கிடையாது. விவசாய வெங்காயமும் அதே மாதிரி தான் இருக்குது. கடவுளுதே முகம் முழிச்சு பார்க்கணும். சரி சரி. மனுஷனெல்லாம் என்னைக்கு நான் குறை சொல்ல மாட்டேன். நம்மளை படைச்சவன் இருக்கிறேன் பாத்தியா, அவனத்தே நான் வந்துக்கணும். அவங்கிட்டே வேண்டிக்கிட்டு இருக்கிறேன். அந்த கடவுள்கிட்டே வேண்டிக்கிட்டு இருக்கிறேன். சரி சரி. நல்லபடியானாலும் ஒரு 300 ரூபாய்க்கு போனாலும் கூட நான் நட்டம் இல்லாமல் பொழைச்சிக்கலாம. என்ன கடவுள் எப்படி அளந்துருக்காரோ தெரியலையே. எது வெங்காயத்துக்கு 300 ரூபா போகணுங்கிறியா? ஆமாம். சரி சரி. 300 ரூபா. ஏமா இப்போ இருக்க விலைவாசிக்கு நீ 300 ரூபா போனால் எப்படிமா பொழைப்ப? சொல்லு பாப்பா. ஆசை பேராசை பெருநஷ்டமா. எனக்கு ரொம்ப விலைக்கு கூட போவேனா. மனு 10 கிலோ காய் 300 ரூபாய்க்கு போனாலே போதும். 10 கிலோ 300 ரூபாய்க்கு போனால் போதுமா? போதும், எனக்கு போதும். சரித்தே. ரொம்ப எல்லாம் வேணாம். அது கிடைச்சாலே கடவுள் அவ்வளோ எனக்கு கலந்து கொடுத்தாலே போதும். சரி 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 சரி. ஆமாம்மா ஆமாம். இங்கே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா ரொம்பவும் வருத்தத்தில் இருக்காங்க. வெங்காயம் வருஷம் நட்டத்துக்கே போகுது அப்படின்னு. நீங்கள் சொல்லுங்கள் பாப்போம், விவசாயம் ஆனால் நாங்கள் நட்டத்தில் விற்கணுமா லாபத்தில் விற்கணுமா நீங்களே சொல்லுங்கள். லாபம் வந்தால் தானே எங்களுக்குமே ஒரு மனசு சந்தோஷமாகவே இருக்கும். எந்த உலக கணக்கு பார்த்தா உலக்க கூட மிஞ்சாதங்க மாதிரி வருஷம் நாங்கள் நட்டத்திலேயே தாங்க இது பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் அம்மா ரொம்பவுமே மன உளைச்சலுக்கு ஆளாகிருக்காங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர், சப்போர்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை பை. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி லைஃப்.